வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பணியாரமும் சட்னியும் செய்யலான் இருக்கேன். அதுக்காக லாஸ்ட்டு மாவு அரைச்சி கடைசி மாவில் பணியாரம் செய்வோம் எப்போவுமே. அதில் வந்துட்டு 4 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி முடிச்சுட்டு பச்சை மிளகா கட் பண்ணலாம். ஆனியன் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புதினா தான் இலையெல்லாம் பறிச்சுட்டு நம்ம கழுவணும். ஆனால் கொத்தமல்லி வந்துட்டு இந்த பின்னாடி வேர் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க. மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுக்கணும். இது கட் பண்ணிவிட்டு எப்போவுமே கழுவக்கூடாது. கொஞ்சம் எசன்ஸ்லாம் இறங்காத மாதிரி ஃபீல் ஆகும். கடாய் வச்சு இப்போ வணக்கி மாவில் கொட்டுறதுக்காக தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் இருந்தது. சீரகம் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் மிளகு, பொடி பண்ணி வச்ச மிளகு அது ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி நம்ம நிறையா நறுக்கி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கோங்க. இது போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி, லைட்டாக அதுக்கு தகுந்த உப்பு போட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஏற்ற கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணுங்கள். இது ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மாவில் எடுத்து கொட்டிக்கலாம். மாவில் எடுத்து இது கொட்டிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சிங்கன்னா நல்லா ஊறும், டேஸ்ட் வரும் நல்லா. இது நீங்கள் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 to 10 minutes ஆஃப்டர் நம்ம வந்துட்டு பணியார கல் வச்சு நம்ம பணியாரம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பூசி வச்சுக்கோங்க. கல் காஞ்சதும் நீங்கள் ஊற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்கு நடுவில் போயிட்டு நான் சட்னிக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். பை. ஓகே, ஒரு ரசல் வெந்துடுச்சு, எடுத்துடலாம்.